வீடு முழுவதும் நல்ல பாசிட்டிவா இருக்கணும். நெகட்டிவிட்டி அப்படின்றது எங்க வீட்ல இருக்கவே கூடாது. அந்த நெகட்டிவ் தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அதற்கு உங்களுடைய பதில் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோட பெண்மணி அவங்களே செல்ஃபாக செஞ்சு இதை செஞ்சாங்கன்னா 200% ரிசல்ட் வரும். இதுக்கு செலவும் ரொம்ப பெருசாக கிடையாது. வீட்டில் இருக்கிற அந்த 6 பொருளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். அது எந்த 6 பொருள்? அந்த 6 பொருளுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எல்லாமே ஒரு 100 சேருங்களேன். இந்த 6 பொருளுக்கு அதுவே 1/2 கிலோ ஆச்சு. இதை நீங்கள் அரைச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ வந்து பவுடர் மாதிரி வந்துடும். ஒரு 250 கிராம் பவுடர் மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்து 1 வீக் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணுற முறை வந்து 2 விதமாக பண்ணலாம். தண்ணியில் கரைச்சோம் நீங்கள் தெளிக்கலாம். இல்லை வீடு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கூட மூலையில் 6 பொருளுமே அரைச்சி பவுடர் ஆக்கி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முதல்ல இந்த 1/2 கிலோவை நீங்கள் காலி பண்ணி பாருங்கள். இதுலேயே நீங்களே அடுத்தது 1 கிலோ அரைச்சி வச்சுருவீங்க. அந்தளவுக்கு அது பாசிட்டிவ் கொடுக்கும். மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MMM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான தகவல் கொடுக்குறீங்க பாய். நிறைய மக்கள் வந்து உங்ககிட்ட டைரக்டா கால் பண்ணி பேச முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு கேள்வி தான் இன்னைக்கு டாபிக்கா எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு முழுவதும் நல்ல பாசிட்டிவா இருக்கணும். நெகட்டிவிட்டி அப்படின்றது எங்க வீட்ல இருக்கவே கூடாது. அந்த நெகட்டிவ் தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஆக்சுவலி இந்த மாதிரி நறுமணம் வீட்டில் வந்து சுபக்ஷகமாக இருக்கணும், பர்க்கத்தாக இருக்கணும், வீட்டில் ரஹாத்தாக இருக்கணும். ரஹாத்துன்னா நிம்மதியாக இருக்கணும், வீடு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கோவிலேருந்து தண்ணி எடுத்து வந்து தெளிங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த விஷயம் பண்ணுங்கள், நிறைய சொல்லியிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெளியில் விற்கிறது கூட வாங்கி வீட்டில் மாட்ட சொல்லியிருக்கேன், கட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட பெண்மணி அவங்களே செல்ஃபாக செஞ்சு இதை செஞ்சாங்கன்னா 200% ரிசல்ட் வரும். இதுக்கு செலவும் ரொம்ப பெருசாக கிடையாது. வீட்டில் இருக்கிற அந்த 6 பொருளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். அது எந்த 6 பொருள்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நறுமண பொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து நானாக வச்ச பேர். இது நறுமண பொடின்றது நறுமணமாக இருக்கும். இது முதல்ல எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு அதை சொல்லிடுறேன். நார்மலாக இப்போ வீடு தண்ணி ஊற்றி தொடச்சதுக்கப்புறமோ நீங்கள் தெளித்த மாதிரியும் விடலாம், இல்லை தண்ணியில் கலந்தும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை பவுட்ரு மாதிரி கூட நீங்கள் தெளித்து விடலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக 100% பாசிட்டிவ் இருக்கும். ஏன்னா அதில் யூஸ் பண்ண பொருள் 6 பொருளுமே வசியத்தன்மை கூடியது தான். ஒரு பொருளுக்கு ஒரு வசியம் இருக்குது. அப்போ 6 பொருள் ஒரே விஷயத்தில் செஞ்சால் அப்போ அதோட வசியம் பாருங்கள் எப்படி இருக்கணும். இவ்வளோதான் விஷயம். அந்த 6 பொருள் எப்படின்னா உங்கள் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருள் தான், நார்மலாக இருக்கக்கூடிய பொருள் தான். 6 பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராம்பு 1, 2வது ஏலக்காய், 3வது பச்சை கற்பூரம், 4வது பார்த்திங்கன்னா ஜவ்வாது, 5வது கஸ்தூரி மஞ்சள், 6வது வெட்டி வேறு. ஸோ இந்த 6 பொருளை தான் நீங்கள் அரைக்கணும். இந்த 6 பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய அரைச்சிக்காதீங்க. எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 கிலோ வர அளவுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம், கிராமில் கொஞ்சம், ஏலக்காயில் கொஞ்சம், பச்சை கருப்பில் கொஞ்சம், கஸ்தூரி மஞ்சளில் கொஞ்சம், வெட்டி வேரில் கொஞ்சம், ஜவ்வாதில் கொஞ்சம், இந்த 6 பொருளுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து, ஸோ எல்லா பொருளும் 100 கிராம் எடுத்து 1/2 கிலோ வந்துடும், 600 கிராம். அதை பவுட்ரு ஆக்கி மிக்சியில் அரைச்சி, கடையில் கொடுத்து அரைக்காதீங்க, வீட்டிலே மிக்சியில் அரைங்க, உங்கள் செல்ஃபாக நீங்களே அரைங்க. அரைச்சிட்டு அந்த பவுடராக எடுத்து தண்ணியில் கலந்தோ நீங்கள் வீடு துடைக்கும் போது யூஸ் பண்ணலாம். தொடச்சதுக்கப்புறம் கூட மூளைக்கு நீங்கள் தெளிக்கலாம். நீங்கள் இந்து மக்களும் யூஸ் பண்ணலாம், இஸ்லாத்து மக்களும் இது யூஸ் பண்ணலாம். வீடு நறுமணத்துக்காக யூஸ் பண்ணலாம். பர்க்கத்தும் வரும், மன நிம்மதி வரும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும். இப்போ தமிழ்நாடு சொல்லுவாங்க லக்ஷ்மி கலட்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு 100% வரும். ஏன்னா ஏலக்காய்க்கு ஒரு வசியம் இருக்குது, கிராம்புக்கு ஒரு வசியம் இருக்குது, ஜவ்வாதுக்கு ஒரு வசியம் இருக்குது, கஸ்தூரி மஞ்சளுக்கு ஒரு வசியம் இருக்குது, புரியுதுங்களா, வெட்டி வேருக்கு ஒரு வசியம் இருக்குது. ஸோ எல்லாமே அதில் அனைத்தும் யூஸ் பண்ணுறது எல்லாமே நார்மலாகவே பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயம். எல்லாமே என்ன சொல்கிறது, பணம் இழுத்துக்கூடிய தன்மை கூடியது, வசிய தன்மை இழுப்பக்கூடிய தன்மை. ஸோ இந்த 6 பொருளுமே அரைச்சி பவுடர் ஆக்கி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முதல்ல இந்த 1/2 கிலோவை நீங்கள் காலி பண்ணி பாருங்கள். இதுலேயே நீங்களே அடுத்தது 1 கிலோ அரைச்சி வச்சுருவீங்க. அந்தளவுக்கு அது பாசிட்டிவ் கொடுக்கும். ஏன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சுத்தபத்தமாக வைக்கிறோமோ அதில் தான் நம்மளுக்கு லக்ஷ்மி வரும்னுவாங்க. ஸோ பர்க்கத்து அந்த சுத்தமாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது இது என்ன சொல்கிறது, கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்கு நறுமணமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. மெடிசனாக யூஸ் பண்ணுறது, இந்த என்ன சொல்கிறது, நறுமணத்துக்கு யூஸ் பண்ணுறது ஒரு அதுவும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆன்மீகமாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமான பொருள். இப்போ இது யூஸ் பண்ணுறது, சந்தனம் யூஸ் பண்ணுறது, பன்னீர் யூஸ் பண்ணுறது, வீட்டில் சாம்பிராணி போடுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை
செயற்கை கிடையாது, எல்லாமே இயற்கையாக விளையிறது. ஸோ இது மூலிமா நீங்கள் பூஜை என்ன சொல்கிற வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் சாட்சியமாக நீங்கள் சாமி கும்பிட்றதோ இல்லை தொழுவுறதோ வீட்டில் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதோ எது பண்ணாலுமே 100% ரிசல்ட் வரும். ஸோ இந்த 6 பொருளை நீங்கள் முழு நம்பிக்கையோடு வாங்கி அரைச்சி, இது ஒரு வேலையாக கஷ்டமான இல்லாமல் ஈஸியான வேலை தான். இது பயன்படுத்தி பாருங்கள், 100% வீடு சுபிட்சகமாக இருக்கும், பர்க்கத்தாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கலாம். செஞ்சு பாருங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல ரிசல்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய், ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. ஏன்னா வீடை நம்ம டெய்லி துடைக்கிறோம், இல்லை செவ்வாய் வெள்ளி துடைக்கிறோம், வெறும் தண்ணியால் துடைக்காமல், இல்லை கெமிக்கல் ஊற்றி ஏதோ ஒரு தண்ணி பயன்படுத்தாமல் ரொம்ப சூப்பராக அந்த நறுமண பொடியை பயன்படுத்தி எப்படி துடைக்கிறது, நறுமண பொடிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத முதற்கொண்டு அந்த கிலோகிராம் வரைக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. சிறப்பான பதிவாக இருந்தது. நன்றி பாய். நன்றிம்மா.